அம்மாக்கு செகண்ட் மேரேஜ். ஆக்சுவலி இது such a nice question. ஆனா இது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்த கேள்வி தெரியல. கலாட்டா பிரச்சனை கேட்ட கேள்வி. ஆக்சுவலி என்னன்னா வந்து நான் அம்மாவை ரொம்ப சீரியஸா ஒரு பம்பிள் அக்கவுண்டோ ஒரு டிண்டர் அக்கவுண்டோ ஆரம்பிங்க. Even if you don't want to get married, because I am someone who doesn't believe in marriages. இந்த மேரிட்டல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறதே வந்து அது ஒரு ஃபெயில்டு இன்ஸ்டிடியூஷன். அதுதான் உண்மை. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே வந்து இட்ஸ் பின் லைக் தட். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இப்ப சில பேர் கல்யாணம் பண்ணணும் ஒரு ஃபேமிலிங்கிறது செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் தான் கண்டிப்பா. ஏன்னா ஒரு வயசு ஆகும்போது நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த மாரல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து there has to be there. But I don't think marriages of this era actually they work out அப்படின்ட்டு. ஒருவேளை ஸ்னேகா சொல்றாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணம் அவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க அது. ஆக்சுவலி வேற நான் போட்டது அப்படிங்கறீங்களா? ஐ திங்க் நிறைய பேர் வீட்ல அப்படிதான். அவங்க வந்து என்ன பார்த்து வளர்றாங்களோ அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கு இப்படி இருக்கணும் இருக்க கூடாது கல்யாணம் பண்ண கூடாது அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபார் மீ மேரேஜ் இஸ் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா வேற லெவல், ஃப்ளாப் ஆச்சுன்னா வேற லெவல். இல்ல மை மேரேஜ் இஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆக்சுவலி. நோ நிறைய பேர் தப்பா அத பர்சீவ் பண்ணிக்கிறாங்க. இட் வாஸ் தி சிச்சுவேஷன்ஸ் we got separated. It was not my marriage. My marriage is not a failure. I had a beautiful family for 20 years. We 4 people were there. Now we are 3. Now we are actually 3. The 4th person doesn't even exist. அதை இப்ப சொல்லிடுறேன். He doesn't even exist. He is no more. He is no more. நான் சொல்லலாம்னு யோசிச்சேன். சரி நம்ம அதை பத்தி பேசவே இல்லையே, நம்ம எப்படி சொல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அவர் யாரோ எங்கேயோ இருக்காங்கன்னு. இல்ல, அவர் இல்ல. எப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. Sometimes since நீங்க போனீங்க. Yes. We were there for the rituals. நானும் அண்ணாவும் எல்லாருமே இருந்தோம். அடுத்த ஒரு கிளிப் எடுத்துலாம் நினைக்கிறேன். 50 லட்சம்னா எவ்வளவு ஜீரோன்னு கூட தெரியாது. பட் that time I was 15, 16. அந்த வயசுல 16 வயசுல 50 லட்சம் கடனா. எங்க லைக் எனக்கு எல்லாரும் என் ஃபேமிலி அப்படியே மொத்தமா தி பாஸ்ட் அவே. ஓகே. அதனால நான் ஒருத்தி மட்டும் தான் லெஃப்ட் அவுட் இந்த ஃபேமிலி. அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக்சுவலி. திடீர்னு ஒரு இதுனா யூஸ்வலாக பிஸ்னஸில் இருக்கும் இல்லைங்களா, இட்ஸ் அ ரொட்டேஷன். 50 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி அதுலேருந்து வெளியில் வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கேட்கும்போது 50 lakhs-ஆ அது சிங்கின் ஆகிறக்கே டைம் ஆச்சு. ஏன்னா எல்லாமே அடுத்தடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அண்ணாலாம் இல்லை அப்படிங்கிறத டைஜஸ்ட் பண்ணுறக்கே டைமு. அதுக்கப்புறம் இப்படி 2021 பிரணவ் பிறந்தப்போ அந்த டைமில் தான் அப்பா ஓகே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம், இனி அனாதை இல்லை நம்ம, we have a family அப்படின்னு சொல்லிட்டு that time I felt. சூப்பர். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னடா 50 லட்சம் 6 வீடியோல வர காசுரா எனக்கு அது. அப்படியே கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, நடக்க மாட்டேங்குது. சரி, சோ இப்போ உங்ககிட்ட இன்னும் சில கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அது நாங்க கேட்கறத விட உங்க சேனல் பத்திலாம் ஒரு அனலைஸ் பண்ணி சில கேள்விகள் கமெண்ட்ஸ்ல வந்த விஷயங்களா இருக்கட்டும், நிறைய பேர் கேட்கிற விஷயங்களா இருக்கட்டும்ல, சோ அத ஒரு பவுல்குள்ள நாங்க எழுதி வச்சிருக்கோம். சோ நீங்க அதை எடுத்து சோ யார் வேணா அதுல ஆன்சர் பண்ணலாம். ரெடி பண்ணலாமா? ஓகே. அம்மா தான் முதல்ல. எனக்கு இது ஆசையா இருக்குது பாக்குறதுக்கு. அப்படியே என்ன இருக்கும்னா எக்ஸைட்டிங்கா இருக்கு. மறுபடியும் 50 லட்சம் கடன் தான் எழுதி இருக்காங்க. சரி, அப்போ நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஏஜ்ல வந்து பண்ணிட்டாங்க, இந்த ஏஜ்ல வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க அப்படி, இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க தானே? அம்மாக்கு இந்த மாதிரி இருந்தது, அம்மா இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வந்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் நீங்களும் அந்த ஏஜ்ல தான் இருந்திருப்பீங்க அவங்க சொல்லும் பொழுது. பை த டைம் ஐ காட் டு நோ ஆல் ஆஃப் திஸ் ஸ்டோரி கரெக்டா நான் வந்து என்னோட 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன். இனிஷியலி வந்து எனக்கு எப்படி தெரியும்னா ஓகே அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி வந்து இல்ல அவ்வளோங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர இவ்வளோ டீட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ when I வளர வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்த போது ஓகே நம்ம படுற கஷ்டமெல்லாம் கஷ்டங்கிறது கிடையாது. பிகாஸ் ஜென்ரலி டீனேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, ஸ்கூல்ல அப்படி ஸ்கூல்ல இப்படி அம்மா திட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. இதுதான் இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி கிட்ஸ் தட்ஸ் க்ரோயிங் அப். ஸோ எனக்கு வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல whenever I feel low, okay things are not working out the way I want to work out, இப்போ வரைக்கும் அம்மா எவ்வளோ பார்த்துருக்காங்க, அந்த அளவுக்கு கூட நம்ம பார்த்தது கிடையாது, பார்க்கவும் போறது கிடையாது. ஸோ
when my mom is like that and when I am her daughter, I shouldn't feel for all these kutti things. அப்படின்னு சொல்லிட்டு we'll move on. நீங்க ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல வந்து ஒரு பெஸ்ட் டெசிஷன் நீங்க கன்சிடர் பண்றது, ஓகே கிளாட் ஐ மேட் தட் டெசிஷன் ஆர் கிளாட் ஐ மேட் தட் சாய்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு சாய்ஸ், ஓகே நம்ம மேபி அதை ரீகன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம், மேபி அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு நீங்க எடுத்த ஒரு வர்ஸ்ட் டெசிஷன். மேபி இதை ரீகன்சிடர் பண்ணிருக்கலாம், மேபி இதை நம்ம பண்ணிருக்காம விட்டுருக்கலாம் அப்படி நான் எதையுமே நினைக்கல இப்ப வரைக்கும். வாட் எவர் கம்ஸ் மை வே ஐ வில் டேக் இட். வாட் எவர் லைஃப் இட்ஸ் ஆன் மீ த்ரோஸ் ஆன் மீ ஐ டேக் இட். ஏன்னா அதை நான் அப்படியே பழகிட்டேன், சின்னதுலேயே அதை பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பெருசாக பார்க்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் ஐ ஹவ் பாஸ் தட் ஃபார் 30 years. கிட்டத்தட்ட 30 years நான் தட் இஸ் ஒன் பேக்கேஜ் ஐ வில் பி கேரிங் டில் மை டெத்.